ஆழ் மனதில் சைந்தவி. நல்ல காதல். காதருகே வந்து இன்று ஆஃபீஸ் முடிந்து போகும்போது என் வீட்டுக்கு வந்துட்டு போ என அடிக்குரலில் சொன்னாள் சைந்தவி. சைந்தவி சொந்த ஊர் பீகார். 5 வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். இந்த அலுவலகத்தில் அவள் சினிமா நடிகையைப் போல் பிரபலமானவள். அவள் நிறம், அவள் உடுத்தும் நவநாகரிக மேட்சிங் உடைகள், விதவிதமான ஆபரணங்கள் எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு பேரழகியாக நிலைநிறுத்திவிட்டது. அவள் அருகில் வரும்போதும் நம்மை கடந்து போகும்போதும் நறுமணம் வீசி நம்மை அலைக்கழிக்கும். அவளை சுற்றி இங்கு பெரும் ரசிகர் கூட்டம். அவள் கணவனும் இந்த அலுவலகத்தில்தான் வேலை செய்கின்றான். சைந்தவியும் நானும் ஒரே பிரிவில் வேலை செய்வது, அவள் என்னை அடித்து விளையாடுவது, சதா ஏதாவது பேசி சிரிப்பது என அவள் காட்டும் அந்யோன்யம் அவள் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கும் பெரும் எரிச்சலாக இருந்து கொண்டிருந்தது. சில சமயம் தன் கணவனை எதிரில் வைத்து கொண்டே என்னை சீண்டுவாள். தர்ம சங்கடமாகி போகும். நான் எது சொன்னாலும் கேட்பதில்லை. தும் சுப் கரோ, வாயை மூடு என்று அதுக்கும் வம்பிழுப்பாள். அவளை பணி முடிந்ததும் தன் வண்டியில் ஏற்றி செல்ல ஒரு படையே காத்திருக்கும் பட்சத்தில் எளிதில் ஸ்டார்ட் ஆகாத என் பழைய பஜாஜ் வண்டியில்தான் வருவேன் என்று அடம் பிடித்து வருவாள். யாராவது ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால், நீ ஆண் மகன்தானே என கேட்பாள். அதிகாரிகள் இதை வேண்டும் என்று பெரிதாக்கி ஏதாவது செய்வார்கள் என்ற பயம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சைந்தவிக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவும் விளையாட்டாகவும் இருந்தது. எதை பற்றியும் சட்டை செய்வது கிடையாது. திடீரென்று என் டேபிளுக்கு வந்து நறுக்கென்ற தலையில் கொட்டினாள். நீ என்ன யோசிச்சு வைத்திருப்பாய் என எனக்கு தெரியும். ஏன் வர முடியாது? என்ன பயம் உனக்கு? மரியாதையாக வா. நான் உன் வண்டி அருகில் நிற்பேன். படபடவென்று சொல்லிவிட்டு கோபமாக போனாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம மைண்ட் வாய்ஸ் அவளுக்கு எப்படி கேட்டது? சொன்னபடி என் வண்டியின் அருகே நின்று கொண்டிருந்தாள். 4-5 உதைக்கு பின்பு வண்டி ஸ்டார்ட் ஆனது. திட்டிக் கொண்டே அமர்ந்தாள். எனக்கு பெரும் கவலையாக இருந்தது. அதே சமயம் பெரும் ஆர்வமும் தொற்றிக்கொண்டது. ஏதேதோ கற்பனை வந்தது. அவளை இதுவரை தனியே சந்தித்தது கிடையாது. தனியே சந்திக்கும் போது நாமும் இவள் அழகில் மயங்கி பாக்யராஜ் படத்தில் வருவது போல் சபலம் வந்து விடுமோ? அவள் வீடு திறந்தே இருந்தது. அவள் மகன் உள்ளே ஸ்கூல் விட்டு வந்து விளையாடி கொண்டிருந்தான். என்னை அமர சொன்னாள். மகனை கொஞ்சி தின்பதற்கு கொடுத்து தனியே ஒரு ரூமில் போய் விளையாட சொன்னாள். எனக்கும் நிறைய வட இந்திய பதார்த்தங்களை கொண்டு வந்து வைத்தாள். அவள் முகம் கழுவி நைட்டிக்கு மாறி வந்தாள். கதவை தாழிட்டாள். இவ்வளவு அழகான நைட்டி இருப்பது எனக்கு அன்றுதான் தெரிந்தது. பாக்யராஜ் பட காட்சி ஒரு வினாடி வந்து போனது. பகவானே, நாம ஏன் இப்படி யோசிக்கிறோம்? அவளே ஆரம்பித்தாள். உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? அம்மா தாயே, சீக்கிரம் சொல்லிவிடு என்றேன். இது என்ன பிரமாதம்? இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே என்றேன். அவசரப்படாதே, நிறைய பேச வேண்டும் என ஆரம்பித்தாள். தன் குடும்பத்தில் பிறந்த 3 மகள்களில் முதலாவதாக பிறந்தது. வறுமையில் வாடியது. 10வது படிக்கும் முன்னே எதுவுமே தெரியாத பருவத்தில் இந்த மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 37 வயது உறவினருடன் கிட்டத்தட்ட 22 வயது மூத்தவருடன் திருமணம் செய்து வைத்தது. அவருக்கு பெரும் வியாதி இருந்ததை மறைத்தது. மாமியார் வீட்டில் பட்ட துயரம், பிள்ளை பெற்று கொள்ளவில்லை என வீடு துடைத்த தண்ணீரை தம் தலையில் ஊற்றி கொடுமைப்படுத்தியது. அவள் கணவனிடம் போய் எனக்கு உடனே குழந்தை வேண்டும் என்று குழந்தையை போல் அழுதது. 2 வருடம் கழித்து அவள் கணவன் ஒரு இரவில் தூங்கும் போதே இறந்து போனது. இறந்தது தெரியாமல் இரவு முழுவதும் பிணத்துடன் படுத்து உறங்கியது. அதற்கு வாங்கிய வசவுகள் மொட்டையடித்து சின்ன பின்னமாக்கியது. நரகத்திலிருந்து தப்பி அம்மா வீட்டுக்கு போய் அழுது வீழ்ந்தது. இன்னும் தீராத வீட்டின் வறுமை. 2வது தங்கை வீட்டை விட்டு போனது. அவளை இவர்கள் தேடாமல் விட்டது. அப்பாவுக்கு சுகர் வந்து காலை எடுத்தது. அம்மா இன்னமும் வீட்டு வேலை செய்வது என அடுக்கிக் கொண்டே போனாள். கண்ணீரில் கரைந்தாள். நான் செய்வது அறியாமல் தவித்தேன். அந்த அரசு ஊழிய கணவன் இறந்ததன் கருணை அடிப்படையில் இவளுக்கு இந்த வேலை கிடைத்தது. தற்போதைய கணவனை காதலித்து திருமணம் செய்தது. கல்யாணத்திற்கு பிறகு அவன் மாறி போனது. அப்பா அம்மாவிற்கு பணம் அனுப்பக்கூட அவன் தடை போடுவது. எந்த புரிதலும் இன்றி அவளை வெறும் செக்ஸ் பொம்மை போல் நடத்துவது என அவள் அழுகையும் பேச்சும் என்னை சிதறடித்தன. அவளுக்கு காதல், காமம் எல்லாம் கசப்போ கசப்பாய் மாறி போனது. எந்த பாவமும் செய்யாத இந்த குழந்தைக்காகத்தான் உயிரோடு இருப்பதாகவும் மூட்டை கணக்கில் துயரங்களை சொல்லி கொண்டே போனாள். கண்ணீர் நின்ற பாடில்லை. என் கண்ணில் மட்டும் காமமற்ற அன்பை அவள் கண்டதாகவும்
ஒரு அண்ணனைப் போல் அவளுக்கு தோன்றியதையும் சொன்னாள். உன்னிடம் என் பாரத்தை இறக்கி வைப்பது பெரும் ஆறுதலாக இருக்கிறது என்றாள். நான் பேயறைந்த பேயாய் உட்கார்ந்திருந்தேன். அவள் அழுது கொண்டே இருந்தாள். முகமெல்லாம் ஈரம். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவள் கையை பிடித்து கொள்ளலாமா? தேவைப்படவில்லை. அவளே அழுகையை நிறுத்தி முகத்தை துடைத்து மூக்கை இழுத்து எழுந்து போய் 10,000 ரூபாய் பணமும் பேங்க் டீட்டெயில்ஸும் என்னிடம் கொடுத்தாள். இதை என் பெற்றோருக்கு அனுப்பிவிடு என்றாள். நான் நாளை கட்டாயம் அனுப்புகிறேன், நீ கவலைப்படாதே என சொன்னேன். அவளும் பதிலுக்கு என் கதையை கேட்டு நீயும் கவலைப்படாதே என வழக்கமான வம்பிழுக்கும் தொனிக்கு மாறினாள். என்னால் உடனே அப்படி மாற முடியவில்லை. நான் விடை பெற்று குவார்ட்டர்ஸ் படிக்கட்டுகளில் இறங்கினேன். அக்கம் பக்கம் அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் சோர்வாக நடந்தேன். ஒரு சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். வீட்டிற்கு வந்து மனைவியிடம், நீ என்னுடன் நிஜமாகவே மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துகிறாயா என கேட்டேன். ஏன் இந்த கேள்வி என்றால், நாம சைந்தவியை கொஞ்சம் பார்த்துக்கணுமா என்று சொன்னேன். அன்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. உறங்கிக் கொண்டிருந்த என் மனைவியின் கைகளை பிடித்து கொண்டே வெறுமனே கண்மூடி கிடந்தேன். ஆழ் மனதில் சைந்தவி அழுது கொண்டே இருந்தாள். கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு மாற்றல் வந்தது. ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷனில் வழி அனுப்ப யார் யாரோ வந்தார்கள். சைந்தவி மட்டும் வரவில்லை. ஹைதராபாத்தை தொட்டு அடுத்த செகந்திராபாத் ஸ்டேஷனில் வண்டி நின்ற பின் கிளம்ப ஆரம்பித்தது. சினிமாவை மிஞ்சும் காட்சியாக சைந்தவி ஓடி வந்தால் ஜன்னல் வழியே ஒரு சென்ட் பாட்டிலையும் ஒரு கிரீட்டிங் கார்டையும் எங்கள் கையில் திணித்து மறைந்து விட்டாள். அதற்கு பின் சைந்தவி பெரிதாய் ஏதும் தொடர்பு கொள்ளவில்லை. அவள் கொடுத்த சென்ட் பாட்டில் ஒரு நாள் உடைந்து கொட்டிவிட்டது. வீடு முழுவதும் ஒரே வாசம். அதே போல சென்ட் வாங்க நானும் என் மனைவியும் நிறைய கடைகளில் ஏறி இறங்கி விட்டோம். இதுவரை அந்த பிராண்ட் எங்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுதும் அந்த சென்ட் வாசம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது சைந்தவி கடந்து போவது போல ஒரு பிரம்மை தோன்றி மறைகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.